சரிம்மா, போற வழியில எல்லாத்தையும் பேசிக்கலாம். இப்போ நம்ம ரெடியா தானே இருக்கோம். போய் சிண்டு பர்த்டேக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் வாங்க. அக்கா, அப்படியே நீங்களும் ஏதோ வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் சேலை எடுத்துக்கலாம்க்கா. இல்லை கீதா, எனக்கு இங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் எல்லாரும் போய் பார்த்து நல்லபடியாக வாங்கிட்டு வாங்க. டே சிண்டு, உங்க அப்பா வந்திருக்காரா? நாளைக்கு பர்த்டேங்கிறதுனால தான் வந்திருக்காராடா? டே ராகுல், கரெக்டா சிண்டு பர்த்டேக்கு முன்னாடி வந்துட்டியே. சரி சரி, நாங்க ட்ரெஸ் எடுக்க தான் போறோம். நீயும் எங்க கூட வரையா ராகுல்? பெரியமா, எல்லாரும் போய் எடுத்தாதான் ஜாலியா இருக்கும் பெரியமா. ப்ளீஸ் பெரியமா, நீங்களும் வாங்க பெரியமா. கீதா, பாத்தியா, உன் பையன் நான் இல்லாமல் எங்கேயும் வரமாட்டான். சரிடா சிண்டு, நானே வந்து உனக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து கொடுக்குறேன். அப்பா, பர்த்டேக்கு ட்ரெஸ் மட்டும் இல்ல, நான் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்கேன்ப்பா. இந்த டைம் தான் நீங்க இருக்கீங்க, நான் கேட்டது எல்லாத்தையும் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும். உனக்கு என்னென்ன வேணுமோ சொல்லு, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்றேன். ஏ நான்சி, ராகுல், ஏன் அங்கேயே நின்று பார்த்துட்டே இருக்கீங்க? 2 பேரும் வாங்க, சிண்டு சோட்டு பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடலாம். உங்க அம்மா கிட்ட மறக்காம சொல்லிட்டு வாங்க. சித்தப்பா, எங்களுக்கு நல்லதா ஒரு சூப்பரா ஒரு துணி கடை தெரியும் சித்தப்பா. அங்க ஃபர்ஸ்ட் போய் சிண்டுக்கு சோட்டுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கலாம், மத்ததெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம் சித்தப்பா. என்னப்பா இது, கடை இவ்வளவு தூரமா இருக்கும் போல இருக்கு. இன்னும் எவ்வளவு தூரம் போக வேண்டியது இருக்கு? அப்பா, அங்க பாருங்க, ரைட்ல தெரியுது பாருங்க, காரை நிறுத்துங்கப்பா. இதுதான்ப்பா நம்ம சொன்ன துணி கடை. அக்கா, இதுதான் நீங்க சொன்ன துணிக்கடையா? உண்மையாவே நம்ம ஊர்ல எல்லாம் இவ்வளோ பெரிய கடை வந்ததே பெரிய விஷயம் தான்க்கா. வாங்க சார், வாங்க மேம். யாருக்கு ட்ரெஸ் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க எடுத்து காமிக்கிறோம். இப்போ ஆடி தள்ளுபடி கூட போயிட்டு இருக்கு சார். 50% வரைக்கும் ஆஃப் இருக்கு சார். என் பையனுக்கும் பொண்ணுக்கும் பிறந்தநாள் வருது, அதனால இந்த ஆடி தள்ளுபடி ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். நல்லா காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸாக காமிச்சிருங்க. அது மட்டும் இல்லை, இங்கே லேடிஸ் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் நல்லதா காமிச்சிருங்க. காமிச்சிடலாம் சார். இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா கிட்ஸ் கலெக்ஷன் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு இருக்கு. அவங்களே ஹேங்கர்ல இருந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ ஒருத்தங்களை வந்து லேடிஸ்க்கு மட்டும் பட்டு சாரி எடுத்து காமிக்க சொல்றேன். வாங்க மேம், உங்களுக்கு நல்ல காஸ்ட்லியான சாரீஸா ஓனர் எடுத்து போட சொன்னாரு. எந்த ரேஞ்சில் எடுத்து போடலாம் மேம்? காஸ்ட்லி நல்லா வேண்டாங்க, நல்லதா பார்த்து எடுத்து போடுங்க. ரொம்ப அதிகமாகவும் வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் வேண்டாம். சிண்டு சோட்டு, எனக்கு உங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்க தெரியாது. இங்கே பாருங்க, ஹேங்கர்லேயே நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்கு. உங்களுக்கு என்ன ட்ரெஸ் வேணுமோ பார்த்து எடுத்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் அப்பா வாங்கி தரேன், புரியுதா? அப்பா, நான் சோட்டு பண்டி அண்ணா எல்லாரும் மேட்சிங்கா போடுவோம். பண்டி அண்ணா, நீங்களே ஒன்னு எடுத்து கொடுங்கண்ணா. அங்கிள், சிண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். நான் கூட சிண்டுக்கு மேட்சிங்கா ஒன்று எடுத்துக்கிறேன் அங்கிள். இங்கே பாருங்க, ஒரே மாதிரி ட்ரெஸ் இருக்கு அங்கிள், எடுத்துக்கோப்பா. அட ஆமா, இவன் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி வேற வேற கலர்ஸ்ல இருக்கே. சித்தப்பா, கிட்ஸ் கலெக்ஷன்லயே இந்த ட்ரெஸ் கடை தான் ரொம்ப சூப்பரா இருக்கும். டே சிண்டு, உனக்கு என்ன கலர் வேணுமோ நீ பார்த்து எடுத்துக்கோடா. உனக்கு தானே பர்த்டே. அதுக்கப்புறமா நானும் ராகுலும் அதே மாதிரி வேற கலர்ல எடுத்துக்கிறோம். இங்க பாரு, ப்ளூ இருக்கு, கிரீன் இருக்கு, இந்த பர்பிள் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குடா. இந்த டார்க் பிங்க் கூட நல்லா இருக்கு. நீ எது எடுத்துக்கிறேன்னு சொல்லு. வண்டி அண்ணா, இங்க பாருங்க, ஒயிட் கூட இருக்கு, லைட் பிங்க் கூட இருக்கு. எனக்கு இந்த பர்பிள் ரொம்ப பிடிச்சிருக்கு, அப்புறம் ப்ளூவும் பிடிச்சிருக்கு. இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நான் எடுத்துக்கிறேன்னா. ஓகேடா, அப்ப நீ பர்பிள் எடுத்தீங்கன்னா நான் இந்த ப்ளூ எடுத்துக்கிறேன், இல்லாட்டி நீ ப்ளூ எடுத்தீங்கன்னா நான் பர்பிள் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இருந்த 2 நல்ல கலரையும் நீங்க 2 பேர் எடுத்துட்டீங்க. இனி மீதி என்ன இருக்குது? லைட் பிங்க், டார்க் பிங்க், கிரீனு, ஒயிட்டு. ஒயிட்டு பார்க்கறக்கு ஏதோ வேஷ்டி சட்டை மாதிரி இருக்கு, அது வேண்டாம், நல்லா இல்லை. இந்த லைட் பிங்க் எடுக்கலாமா, டார்க் பிங்க் எடுக்கலாமா? கிரீன் எடுத்துக்கிறேன். அங்கிள், நான் இந்த கிரீன் எடுத்துக்கிறேன். மொத்தமா நாங்க இந்த 3ஐயும் எடுத்துட்டோம் அங்கிள். அதுக்குள்ள எடுத்து முடிச்சிட்டீங்களா? சோட்டு பாப்பாவா, நம்ம 2 பேரும் எடுக்கலாம். உனக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருக்கும். இரு, நானே உனக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறேன். மேடம் பாருங்க மேடம், இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாகவும் வராது, ரொம்ப விலை கம்மியாகவும் இல்லை. இதெல்லாம் இப்போ ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு மேடம். பட்டு சாரி தான், ஆனால் பார்டரில் பார்த்தீங்கன்னா டிசைனர் ஒர்க் வச்சிருக்கு. இதில் பாருங்க, டார்க் பிங்க் இருக்கு, லைட் பிங்க் இருக்கு. இது பார்த்தீங்களா, ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் மேம். அப்பா, அக்கா, என்னக்கா இது? இந்த கடையில் விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமே. ஒவ்வொன்றும் 10,000 15,000 போட்டிருக்கு. ஆடி தள்ளுபடி செக்ஷன் தனியாக இருக்கு மேடம். இதெல்லாம் அடுத்த வாரம் முகூர்த்தத்துக்காக வந்திருக்கு. நீங்கள் தான் முதல்ல பார்க்குறீங்க. உங்களுக்கு நல்ல லக்கு மேடம். இங்கே பாருங்க, இதெல்லாம் முகூர்த்த சாரி. இன்னைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். அக்கா, பரவாயில்லக்கா, நம்ம வந்த நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாகவே அவங்க சொன்ன மாதிரி இதை பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. இதுலேயே நான் ஒன்று எடுத்துக்கட்டுமா? எடுத்துக்கோங்க மேடம். அடுத்த வாரம் வந்தீங்கன்னா இது எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிடுவாங்க. நீங்கள் மேலே வச்சு பாருங்க மேடம், நான் உங்களுக்கு கட்டி கூட காமிக்கிறேன். இது பாருங்க, உங்கள் கலருக்கு அம்சமாக இருக்கும். 22,000 ரூபாய். என்ன கீதா இது? அவங்க தான் ஏதோ தெரியாமல் முகூர்த்த சாரி காமிச்சிட்டு இருக்காங்கன்னா, ஏமா நீ கொஞ்சம் விலை கம்மியாக காமி. சரி இருங்க மேடம், உங்களுக்கு நான் விலை கம்மியாகவும் இருக்கிற மாதிரி நல்லாவும் இருக்க மாதிரி கொஞ்சம் பட்ஜெட் கலெக்ஷன் காமிக்கிறேன். இது நாளும் பாருங்க, விலையும் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும், டிசைனும் சூப்பராக இருக்கும்.
நீங்க கேட்ட மாதிரியே தேடி தேடி எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தீங்களா மேடம், இதுல பாருங்க, இது வெறும் 18,000 ரூபாய் தான். உங்க கலருக்கு சூப்பரா இருக்கும். என்னது 18,000மா? இன்னும் கொஞ்சம் விலை கம்மியா காமி. இது பாருங்க மேடம், இது 10,000 ரூபாய் தான் வருது. இதை எடுத்துக்கோங்க. இதுவும் 10,000 ரூபாய் தான். இது எல்லாமே ரொம்ப கம்மி தான் மேடம். இதுக்கு மேல கம்மியா வேணும்னா நீங்க ஆடி தள்ளுபடியில தான் மேடம் பார்க்கணும். இது பாருங்க, நீங்க பார்த்த அந்த ஆரஞ்சு கலர் மாதிரியே இருக்கு. ஆனா விலை பாத்தீங்கன்னா 12 ரூபாய் தான். ஏமா இப்போ நீ 10,000 ரூபாய் கம்மியாக காமிக்க போறியா இல்லையா? அக்கா சும்மா இருங்கக்கா, அவரே என்னைக்காவது ஒரு நாள் தான் என்னை கடை கூட்டிகிட்டு வராரு. இன்னும் ஒரு 4 சாரியாக நல்லா காஸ்ட்லியாக எடுத்துக்க போகிறேன். அக்கா உங்களுக்கு வேணும்னாலும் ஏதாவது எடுத்துக்கோங்கக்கா. ஏம்மா நீ அந்த காஸ்ட்லியாக 12,000 ரூபாயில் காமிச்சியே, அதையே காமி, நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஏதோ பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கு, இது வேண்டாம். இதை தான் எனக்கு பார்த்துட்டே இருந்தேன். இது சூப்பராக இருக்குது, இதை நான் எடுத்துக்கிறேம்மா. வேண்டாததெல்லாம் இந்த பக்கம் வைக்கிறேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த ஆரஞ்சு இன்னொன்று பார்த்தனே, அந்த அளவுக்கு வரல. இது சூப்பராக இருக்குது. எதை எடுக்கிறது? சரி இதையும் எடுத்துக்கலாம். இது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது, கலர் மட்டும்தான் வேறு. இது வேண்டாம். இந்த கலர் தான் இப்போ ரொம்ப ஃபேஷன் ஆமில்ல. பக்கத்து வீட்டு கீதா சொன்னான், இதை எடுத்துக்கலாம். ஐயோ இது என்னது? இது பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்குது. இந்த ஆரஞ்சு தான். அக்கா இதை நான் கட்டினேன்னா அம்சமாக இருக்கும்ல. அக்கா இதை நாளையும் நான் ஓகே பண்ணிட்டேன். உங்களுக்கும் ஏதாவது வேணா எடுத்துக்கோங்கக்கா. மேடம் இந்த நாளும் உங்களுக்கு ஓகேவா? பில் பண்ணிடலாமா? இந்த நாளும் எனக்கு ஓகே தான். நீங்கள் பில்லிங் அனுப்பிச்சிடுங்க. 4 சாரி எடுத்துருக்கிறதால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 15% டிஸ்கவுண்ட் வாங்கி தரேன் மேடம். சோட்டு பாப்பா, இங்க பாத்தியா, இந்த கலர்ல உங்க அம்மா ஒரு சாரி எடுத்திருக்காங்க. அதுக்கு மேட்சிங்கா நீ எடுத்துக்கோ. இங்க பாரு, உன் ஹைட்டுக்கும் செட் ஆகும், என் ஹைட்டுக்கும் செட் ஆகும். இது எல்லாத்தையும் இப்படி ஓரமா வைக்கிறேன். நான்சி அக்கா, எனக்கு இது கூட பிடிச்சிருக்குக்கா. என்கிட்ட நிறைய பிங்க் இருக்கு, இருந்தாலும் எனக்கு இந்த பிங்க்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதையும் வைங்கக்கா, நான் போட்டு பாத்துக்கிறேன். இந்த பேபி பிங்க் கூட உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சோட்டு. உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கோ, நான் மீதியை நான் எடுத்துக்கிறேன். இங்க பாரு, உன் ஹைட்டுக்கு கொஞ்சமா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா போதும். இதையும் ஒரு ஓரமா வைக்கிறேன். நான்சி, என்ன எல்லாத்தையும் எடுத்து எடுத்து ஓரமா வச்சிட்டு இருக்கீங்க? அது உங்க 2 பேர்த்தோட ஹைட்டுக்கும் ரொம்ப பெருசா இருக்கு, அது உங்களுக்கு செட் ஆகாது, வச்சிருங்க. பண்டி, நாங்க ஹைட் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் இருக்கோம். இது நல்லா இருக்கே. சோட்டு, உனக்கு இது வேண்டானா நான் வச்சுக்கிட்டுமா? எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் போட்டெல்லாம் பார்க்கலப்பா, உனக்கு தானே ட்ரெஸ் எடுக்க வந்திருக்கோம், அதனால இதை நான் எடுத்துக்கிறேன். இதை ஒரு ஓரமா வச்சிடுறேன். ஓகே நான்சி அக்கா, நீங்க அதை எடுத்துக்கோங்க. அக்கா அந்த கிரீன் கலர் எடுங்க. ஐயோ இதுவும் ரொம்ப பெருசா இருக்கே. நான்சி அக்கா, எனக்கு இந்த டார்க் பிங்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இந்த லாவெண்டரும் பிடிச்சிருக்கு, இந்த பிங்க்கும் பிடிச்சிருக்கு. 3ல எதுன்னே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. சோட்டு பாப்பா, 3மே உனக்கு நல்லா தான் இருக்கும். ரொம்ப சந்தேகமா இருந்தா ட்ரையல் ரூம் இருக்கு, போட்டு பாரு. ஓகே அண்ணா, நான் 3யும் போட்டு பார்த்தே முடிவு பண்றேன். நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது சோட்டு பாப்பா. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துரு, மற்றதெல்லாம் சுமாராக தான் இருக்கு. நான்சி அக்கா, இந்த ட்ரெஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் மற்ற 2 ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து முடிவு பண்ணட்டுமா? ஓகே சோட்டு, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நீ போய் மாற்றிட்டு பார்ப்போம். சரி ஓகே, எனக்கு பிடிக்கலன்னா ட்ரையல் ரூம்லேயே கழட்டி வச்சுட்டு வந்துடுறேன். அம்மா இங்கே பாருங்கம்மா, அந்த லைட் பிங்கை விட இந்த டார்க் பிங்க்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்சி அக்கா, நீங்கள் இதுதானே சூஸ் பண்ணி கொடுத்தீங்க. இந்த ட்ரெஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா. சோட்டு, நான் ஒன்று சொல்லட்டுமா? 2மே உனக்கு நல்லா தான் இருக்கு. ஒன்று பண்ணு, 2 ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கோ, நீ வச்சு போட்டுக்கலாம். ஆமா அம்மா, நான் ஒரு ட்ரெஸ் வந்து வீட்ல போட்டுக்கிறேன், ஒரு ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போட்டுக்கிறேம்மா. எடுத்துக்கோமா, தாராளமா எடுத்துக்கோ. இன்னொன்று வேணும்னாலும் எடுத்துக்கோ. அப்பா நீங்க தானே இன்னொன்னு எடுத்துக்க சொன்னீங்க, இதையும் நான் எடுத்துக்கட்டுமாப்பா? சோட்டு, நீ கேட்டு உங்கள் அம்மா அப்பா வேண்டானா சொல்ல போகிறாங்க. 3 ட்ரெஸ்ஸையும் எடுத்துக்கோ சோட்டு. சார் நாங்கள் எல்லாம் ஃபைனல் பண்ணியாச்சு. செக் பண்ணிட்டு பில்லிங் பண்ணிருங்க சார். ஓகே சார், பார்த்துக்கோங்க. பசங்க மொத்தமா 3 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ட்ரெஸ்ஸும் 1500, மொத்தமா 4500 வருது சார். பொண்ணுங்க வந்து 4 ட்ரெஸ் எடுத்திருக்காங்க, 8000 வருது. லேடிஸ் வந்து மொத்தமா 25,000 ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சார். மொத்த பில்லு பாத்தீங்கன்னா 25,000 பிளஸ் 8,000 பிளஸ் 4,500 ருபீஸ் சார். மொத்தமா பாத்தீங்கன்னா 37,500 ரூபாய் வருது சார். ஆனா நமக்கு இப்ப ஆடி தள்ளுபடி போயிட்டு இருக்கிறதால உங்களுக்கு நாங்க ஸ்பெஷலா 15% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனல் அமௌண்ட் பாத்தீங்கன்னா 31,875 வருது. நீங்க ரவுண்டா 31K கொடுத்தா போதும் சார். நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா நான் பில் பண்ணிடுறேன் சார். ஓகே சார், பில் போட்டுருங்க. இது எல்லாத்தையும் பேக் பண்ண சொல்லுங்க, நான் பே பண்றேன். ஏமா பிரியா, அது எல்லாத்தையும் நீட்டா கவர்ல போட்டு பேக் பண்ணுங்க பார்க்கலாம். பசங்க ட்ரெஸ் தனியா, அப்புறம் பொண்ணுங்க ட்ரெஸ் தனியா பண்ணுங்க. பட்டு சாரி எல்லாம் தனியா பாக்ஸ்ல போட்டு கொடுங்கம்மா. ஓகே சார், எல்லாத்தையும் நான் தனித்தனியா போட்டு பேக் பண்ணி கொடுத்துறேன். ஐயோ, என்னது இது? சித்து இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து பட்டு சாரி எடுத்திருக்காங்க. தீபாவளிக்கு கூட இவ்வளோ கெடுக்க முடியாது போல இருக்கே. கல்யாண சாரியை விட காஸ்ட்லியா சித்தி தான் எடுத்திருக்காங்க. பண்டி அண்ணா, நீங்க ஒரு கடையில கேக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, அது எங்கண்ணா இருக்கு? எங்க அப்பாவுக்கு அதுக்கு வழி சொல்லிருங்கண்ணா. சித்தப்பா, இங்க பக்கத்துலயே சூப்பரான ஒரு கேக் கடை இருக்கு சித்தப்பா. அங்கே போய் சிண்டுக்கு கேக் ஆர்டர் பண்ணிட்டு போயிடலாம்.
சரி பண்டி, நான் முன்னாடி போய் கார் எடுக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அப்படியே பின்னாடி வாங்க. என்னம்மா இது, அப்படியே 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க, இன்னும் பாதி ஷாப்பிங் கூட முடியல. கேக்கு, சாக்லேட்டு, இன்னும் என்னென்னமோ பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஹை, ஜாலி ஜாலி. பண்டி அண்ணா, இதுதான் நீங்க சொன்ன கேக்கு கடையா? அண்ணா சூப்பரா இருக்குண்ணா. ஆனா எல்லாமே சின்னதா இருக்கு பாருங்கண்ணா. டே பண்டி, அங்க உங்க அப்பா ஏதோ ஸ்பெஷலா கேக் வாங்கிட்டு இருக்காருடா. இங்க பாரு, சிறுசா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, இந்த எல்லோ கலர் பாரு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. பேசாம இதை ஆர்டர் பண்ணிடுறியா? அண்ணா இங்க என்னென்ன ஃபிளேவர் இருக்கு? பட்டர் ஸ்காட்ச் இருக்கு, பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கு, சாக்கோ ட்ரஃபிள் இருக்கு. டே சிண்டு, இதுதான்டா ரசமலாய் கேக். எப்பவுமே ஒரே மாதிரி வாங்காம இந்த மாதிரி ஏதாவது வித்தியாசமா கூட ட்ரை பண்ணு. ரசமலாய் கேக்கா? ஆனா எங்க அம்மா எனக்கு பர்த்டேக்கு ரசமலாய் பண்ணி தரேன்னு சொல்லி அதனால வேற கேக் வாங்கிக்கலாம். டே சிண்டு, இதுதான்டா புதுசா வந்திருக்கிற ரெயின்போ கேக்கு. சூப்பரா இருக்கும் தெரியுமா? எல்லா ஃபிளேவரும் உள்ள இருக்கும். இதுதான்டா இப்ப லேட்டஸ்ட், இதை வாங்கிக்கோ. அண்ணா இருங்கண்ணா, இந்த பக்கம் நிறைய ஃபிளேவர் இருக்கு. ரசமலாய் கேக்கு, ரெட் வெல்வெட், சாக்கோ ட்ரஃபிள், அதுக்கப்புறமா கிட்கேட் கேக்கு, சாக்கோ ஓரியோ, சாக்கோ ஃபேண்டசி. இங்க பாரு, ரசமலாய், ரோஸ் மில்க், அதுக்கப்புறம் பட்டர் ஸ்காட்ச் எல்லாம் இருக்கு. பண்டி அண்ணா, சீக்கிரமா இங்க ஓடி வந்து பாருங்கண்ணா. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்கல்ல, இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிக்கலாமா? இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாம்ண்ணா. நம்ம விளையாடுறப்ப சாப்பிட்றதுக்கு இதா இருக்கும். இங்க பாருங்க, இங்க இன்னும் எவ்வளவு ஸ்நாக்ஸ் இருக்குன்னு பாருங்க. ஆமா, நான் போன தடவை வந்தப்ப இவ்வளவு ஸ்நாக்ஸ் இருந்த மாதிரி தெரியலையே. இப்ப நிறைய பட்டர் பிஸ்கட்டு, சால்ட் பிஸ்கட்டு, கேஷ்யூ பிஸ்கட், சாக்லேட் பிஸ்கட்னு எக்கச்சக்கமா இருக்கு போல இருக்கு. பசிக்கிற மாதிரி இருக்கு. பேசாம ஒரு 2 வெஜ் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டு போலாமா? பண்டி அண்ணா எனக்கு ரொம்ப பசிக்குது. இப்ப நீங்க ஏதாவது எனக்கு ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட்டு போலாம்ண்ணா. டேய், இன்னும் உனக்கு பலூன் டெக்கரேஷனுக்கெல்லாம் எக்கச்சக்கமா திங்ஸ் வாங்க வேண்டியது இருக்குடா. சீக்கிரமா வர சொல்லி சித்தப்பா சொன்னாரு. நீ முதல்ல வா, அப்புறமேல் வந்து சாப்பிட்டுக்கலாம் வா. அதெல்லாம் முடியாதுண்ணா, எனக்கு ரொம்ப பசிக்குது. அட்லீஸ்ட் ஒரு சாண்ட்விச் ஆவது சாப்பிட்டு தான் வருவேன். நீங்க அவகிட்ட சொல்லி ஒரு எக் ஆம்லெட்டாவது போட்டு கொடுக்க சொல்லுங்க. அண்ணா கடைக்காரரே, கொஞ்சம் சீக்கிரமா இவனுக்கு ஒரு சாண்ட்விச் போட்டு கொடுத்துருங்க. டே சிண்டு, சீக்கிரமா சாப்பிட்டு கிளம்பணும், புரியுதா? தம்பி பார்த்துக்கோங்கப்பா. ஹாப்பி பர்த்டே சிண்டு சோட்டுன்னு தானே எழுதணும். கரெக்டாக எழுதுறேனான்னு பார்த்துக்கோங்க. சிண்டு சோட்டு ஸ்பெல்லிங் என்னன்னு எழுதி கொடுத்துருங்க ஒரு பேப்பரில், புரியுதா? ஹை அண்ணா, இப்போ தானே நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேர் எழுதுறத நான் பார்க்குறேன். யூஸ்வலாக நீங்கள் தானே போய் வாங்கிட்டு வருவீங்க. என்ன எழுதிட்டு இருக்காங்க? டேய், பார்த்தா தெரியலையா? HAPPYன்னு எழுதிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு கீழே சிண்டு சோட்டுன்னு எழுதுவாங்க பாரு. அண்ணா, இதுல எழுதுறக்கே இடம் இல்லைண்ணா. அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி எழுதிடுவாங்கடா. நீ பார்க்கத்தானே போற. போங்க, நான் முடியாது. எங்க அப்பா கிட்ட சொல்லி நான் நல்ல பெரிய கேக்கா வாங்கி தர சொல்ல போறேன். இல்லாட்டி எனக்கு ஒரு கேக்கு, சோட்டுக்கு ஒரு கேக்குன்னு தனியா வாங்கி ஹாப்பி பர்த்டே சிண்டுன்னு ஒரு கேக்ல, ஹாப்பி பர்த்டே சோட்டுன்னு ஒரு கேக்ல எழுத சொல்ல போறேன். ஏண்டா, இடம் பத்தாதுன்னு சொன்ன பாத்தியா? சூப்பரா ஒரே கேக்ல எப்படி எழுதிட்டாங்கன்னு. அங்கிள் இந்தாங்க அங்கிள், கேக்குக்கும் நாங்க சாப்பிட்ட சாண்ட்விச்சுக்கும் இதுல இருக்கு அங்கிள். பர்த்டே டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, வா போலாம். ஹை, இந்த பாப்பர்ஸ் வாங்கிக்கலாம்ண்ணா ப்ளீஸ். நான் இதை ஓபன் பண்ணா டம்முன்னு வெடிக்கும். சூப்பரா இருக்கும்ண்ணா. உள்ள பாம்பாம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. சரி சரி வாங்கிக்கோ. உள்ள நிறைய ஃபோம் பால்ஸ் கூட இருக்க மாதிரி இருக்கு. வெடிச்சிச்சு, அவ்வளவுதான். அப்பா இங்க பாருங்க, ஹாப்பி பர்த்டே ஹேட் இருக்குப்பா. இது ஒரு 10-15 வாங்கி கொடுங்கப்பா. டே, இது நமக்கு மட்டும் வாங்கினா பத்தாது, வர்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வாங்கணும். சித்தப்பா, இது ஒரு 20 இல்லாட்டி ஒரு 25 வாங்கிருங்க சித்தப்பா. ஹை, இந்த கடையில எப்பவுமே ஃபோம் ஸ்ப்ரே இருக்காது. நல்ல வேலை இருக்கு. சித்தப்பா, இது ஒரு 4-5 வாங்கிருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்டியனா, எனக்கு நார்மல் கேண்டில் எல்லாம் வேண்டாம், இந்த கேண்டில் தான் வேணும். டே சிண்டு, இங்க பாரு, பலூன்ஸ் கேட்டியே. பிங்க், ப்ளூ, ஆரஞ்சு, பர்பிள், ஒயிட், கிரீன்னு ஒவ்வொரு கலர் பலூனையும் ஒவ்வொரு பேக்கெட்ல போட்டு வச்சிருக்காங்க. உனக்கு எது வேணும்? அண்ணா இங்க பாருங்க, ஒரே பேக்கெட்ல எல்லா கலரும் இருக்கு. இதை எடுத்துக்கலாம்ண்ணா. சரி ஓகே அங்கிள், அது ஒரு பேக்கெட் கொடுத்துருங்க அங்கிள். ஹை, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிறைய டாய்ஸ் இருக்கு. கார் இருக்கு, ஃபிஷிங் ராட் எல்லாம் இருக்கு, பால் இருக்கு, லாரி இருக்கு, நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்கு, கன் இருக்கு, பார்பி டால் இருக்கு, ஆட்டோ இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீக் வரைக்கும் ரெகுலரா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ண 3 வின்னர்ஸோட நேம் இப்போ நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். யஷ்விதா சென்னை, சரவணப்பிரியா சேலம், நிம்ஷா சென்னை. உங்க எல்லாத்துக்கும் நான் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் அட்ரஸ் வித் பின்கோடோட அனுப்ப சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அதனால தயவு செஞ்சு சீக்கிரமா அனுப்பிச்சு விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ரெகுலரா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டிப்பா செலக்ட் ஆகலாம். இந்த வீடியோக்கான கிவ்அவே क्वेश्चन, பர்த்டே டெக்கரேஷனுக்காக சிண்டுவும் பண்டியும் சேர்ந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினாங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சரை டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. கிளாசிக் மினி ஃபுட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிடுங்க.